ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் ஹைதராபாத். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கரன்சி நோட்டு பிரிண்ட் பண்ணுற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து வேரியஸ் ஜாப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். டோட்டல் வேகன்சி 96 இருக்குது. இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் போஸ்டிங். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் உங்களுக்கு வந்துடும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 15, 2024. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, spphyderabad.spmcal.com. வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்லேயே வந்து வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட் இருக்குது. மெஜாரிட்டி போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் ஆர் கண்ட்ரோல், அதில் 68 போஸ்ட் இருக்குது. மீதி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான நம்பர் ஆஃப் வந்து அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதே போல் அதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் சேலரி டீட்டெயில்ஸ் வந்து என்ன பே ஸ்கேலோட அந்த லெவல் இங்கே போட்டிருக்கோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த பே ஸ்கேலோட லெவல் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான இது எல்லாமே ஜென்ரலுக்குரியது. என்ன மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் இருக்கான்ற அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க அந்த டைரெக்டான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்துங்க, spphyderabad.spmcal.com. ஸோ இதிலேருந்து ஓப்பன் ஆகிருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டோட அந்த நேம், இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 01/2024. அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 15 March 2024. நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் பார்த்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஸ்கேல் ஆஃப் பே, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் இருக்குது. மினிமம் சேலரி அப்புறம் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்புறம் ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை எந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு அசைன் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். இப்போ டோட்டல் இந்த டெக்னீஷியன் ஜூனியர் டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற அந்த லிஸ்ட்டு தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இதோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 18,780 67,390 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இது எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது பிஇ/பிடெக்கில் பிரிண்டிங் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின் இருக்குது. ஸோ 6 கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிங்க. அதே போல் ஏஜ் லிமிட்டும் இருக்குது. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே கேண்டிடேட்ஸ் வந்து பரவாயில்ல இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதுபடி உங்களுக்கு இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் ஆர் கண்ட்ரோல், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸ்பெசிஃபிக்கான அந்த ட்ரேடில். அது ஃபுல் டைம் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஃபிட்டர், அதுக்கு வந்து ஐடிஐயில் ஃபிட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வெல்டருக்கு வெல்டர் ட்ரேடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் இருக்குது. அதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட்டுக்கு அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன், அதில் வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன்லேயோ நேராக கொண்டு போய் கொடுக்க முடியாது. 15 March 2024 15 April 2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் வந்து May, June 2024 அந்த டேட்டில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான டேட் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும். அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏஜ் லிமிட்டில் ஜென்ரலுக்குரிய அந்த மேக்ஸிமம் ஏஜிலேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் இந்த இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ பாருங்கள், அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 600 rupees வந்து பே பண்ணணும். SC/ST வெச்மா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees பே பண்ணால் போதும். ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது, அதாவது ட்ரைனிங் பீரியட். மினிமம் வந்து 1 year இருக்கும் எல்லாருக்குமே. சில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்னொரு 1 year வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து டைரக்ட் பிளேஸ்மெண்ட். எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாண்டு, அதாவது செக்யூரிட்டி பாண்ட் டீட்டெயில்ஸ். மினிமம் வந்து 3 years வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் 3 yearsக்குள்ளே நீங்கள் ரிலீவ் வர மாதிரி இருந்தீங்கன்னா 2 lakhs வந்து பாண்டு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. இனிஷியலாக இருக்க அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ மார்க்ஸு, டியூரேஷன், அப்புறம் வந்து டோட்டல் டியூரேஷன். இதில் வந்து பார்ட் A, பார்ட் B ரெண்டாக பிரித்து எக்ஸாம் நடக்கும்.
ஸோ பார்ட் ஏக்கு 1 ஹவர், பார்ட் பிக்கு ஒரு 1 ஹவர் இருக்கும். டோட்டல் வந்து 2 ஹவர்ஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டல் வந்து 120. நம்பர் ஆஃப் மார்க்ஸ், அந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150. ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பிரிண்டிங் ஆர் டெக் கண்ட்ரோல் அந்த போஸ்டிங்குரியது. அதே போல் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்றாப்பில் அந்த சிலபஸ் மாறும். எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இங்கே இருக்க ஒரு முக்கியமான பயனை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது எக்ஸாமினேஷனில். ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் எந்த மார்க்கும் உங்களுக்கு மைனஸ் ஆகாது. ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அடுத்த ரவுண்டு போகிறதுக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் EWS கேட்டகரி வந்து 55% எடுத்துக்கணும். OBC 50% மார்க் வேணும். SC STக்கு வந்து 45% மார்க். நம்பர் 15 வந்து ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ, அடுத்து வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், அது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது, ஃபைனலாக வந்து அதர் கைட்லைன்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த செக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். இதை செக் பண்ணி இதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இதுபடி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன சைஸில் இருக்கணும், அதோட ஃபார்மேட் எல்லாமே இங்கே இருக்கும். சிக்னேச்சர் என்ன மாதிரி இருக்கணும், கேபிட்டலில் இருக்கணும். அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. நம்ம வெப்சைட்லேயும் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் சி, இந்த செக்ஷனில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன மாதிரி இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டைமென்ஷன்ஸ், அப்புறம் வந்து அந்த இமேஜ் அல்லது டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட் இருக்கும், அதுபடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அனெக்சர் 1 வாங்க, பேஜ் நம்பர் 21. இதில் வந்து சிலபஸ் டீட்டெயில்டான சிலபஸ் இருக்குது. மேலே வந்து ஒவ்வொரு டேபிளையும் என்ன சப்ஜெக்ட்ஸ், மார்க்ஸு, கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் கீழே என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக இருக்குது. இந்த அனெக்சர் 1 ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். அதை வந்து அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். ஸோ அஃபிஷியல் அப்ளை பண்ணுற பேஜ் இது. மேலே வந்து அந்த கம்பெனியோட நேம் இருக்குது, செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ், அப்புறம் வந்து டேட் இருக்குது, இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஃபைனலாக வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கதை அப்லோட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சோன்னே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இமெயிலில் ரிசீவ் ஆயிரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்டர்வியூ போகிறப்ப அல்லது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி பார்த்தது போல் April 15, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.